புதிதாக மத்திய உள்துறை அமைச்சகமானது ஒரு வெளியீட்டை வெளியிட்டிருக்கிறது. ஜனவரி 26, 2026 இந்த ஆண்டு குடியரசு தினத்தன்று இந்தியாவினுடைய தேசிய பாடல் என்று சொல்லப்படக்கூடிய பங்கிம் சந்திர சட்டர்ஜி எழுதிய ஆனந்தமடத்தின் நாவலில் தழுவிய ஒரு பாடலான வந்தே மாதர பாடலை, தேசிய பாடல், அந்த பாடலை அரசு எல்லா நிகழ்ச்சிகளிலும், குறிப்பாக பள்ளிகளில் ஆரம்பிக்கும் பொழுது இந்த பாடலை முழுமையாக பாடிவிட்டுத்தான் பள்ளியினுடைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்கிற இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பேசும் பொருளாக, சர்ச்சையாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் வந்தே மாதர பாடலில் 6 பத்திகள் இடம்பெற்றிருக்கிறது. அதில் 2 பத்திகள் இந்திய நாட்டினுடைய வளங்கள், இயற்கை சூழல், நீர்வளம், நிலவளம், மலைவளம், இதை பற்றி விரிவாக அந்த பாடல் பத்தி இடம்பெற்றிருக்கிறது. 2 பத்தியிலும் இந்திய விடுதலை போராட்ட வீரர்களுடைய போர் குணத்தையும் தியாகத்தையும் ஈகத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய வகையிலே அது அமைந்திருந்தது. இந்த 2 பத்தியும், இந்த 2 பத்திகளை எல்லோரும் பாடுவதில் எந்த பிரச்சனையும் இல்லை. யாரும் இதை மறுக்க முடியாது. ஒரு இஸ்லாமியராக இருந்தாலும் சரி, ஒரு கிறிஸ்தவராக இருந்தாலும் சரி, ஒரு சீக்கியராக இருந்தாலும் சரி, ஒரு பௌத்தராக இருந்தாலும் சரி, சமணராக இருந்தாலும் சரி, எந்த மதத்தினராக இருந்தாலும் சரி, நாம் அனைவரும் இந்தியர்கள் என்கிற இந்திய ஒருமைப்பாட்டின் அடிப்படையில் அனைவரும் இந்த 2 பத்தியும் பாடுவதில் எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் இங்கே எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், மொத்தம் இருக்கிற 6 பத்தியில் 2 பத்தியை விட்டுவிட்டு 3, 4, 5, 6 ஆகிய பத்திகள் முழுக்க மத அடிப்படையில் இந்து மத கடவுள்களை முன்வைத்து பாடக்கூடிய பாடல்கள், வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக துர்க்கை அம்மன் காவல் காப்பதைப் போல 10 கைகளுக்கும் ஆயுதங்களை வைத்திருப்பது போன்ற அந்த வரிகளும், கல்வியை வழங்கக்கூடிய சரஸ்வதி தாய், நமக்கு நலம் பயக்கக்கூடிய லட்சுமி தாய் என்கிற இந்து பெண் தெய்வத்தை குறிப்பிடக்கூடிய வகையில் இந்த 4 பத்திகளும் அமைந்திருக்கிறது. எனவே தான் அரசியல் நிர்ணய சபையில், இந்தியா சுதந்திரம் பெறுவதற்கு முன்பாகவே அரசியல் நிர்ணய சபையில் நம்முடைய தலைவர்கள், ஜவஹர்லால் நேருவாக இருந்தாலும் சரி, புரட்சியாளர் அம்பேத்கராக இருந்தாலும் சரி, சர்தார் வல்லபாய் பட்டேலாக இருந்தாலும் சரி, எண்ணற்ற தலைவர்கள் அப்பொழுதே கூடி தேசிய கீதம் ஜனகண மனகதி இருக்கட்டும் அங்கீகரிக்கப்பட்டது. தேசிய பாடலாக வந்தே மாதரத்தை அங்கீகரித்தாலும் அதில் 2 பத்தியைத்தான் அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். முழுவதுமாக ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இந்த இந்திய நாடு என்பது இறையாண்மை மிக்க மதசார்பற்ற நாடு. அரசுக்கு மதம் கிடையாது. மக்களுக்கு பல்வேறு மதங்கள் இருக்கலாம். ஆனால் அரசு ஒருபோதும் ஒரு மதத்தை சார்ந்து, ஒரு மதத்தின் அடிப்படையில் இயங்காது என்பதுதான் இந்திய அரசியல் நிர்ணய சபையில் தீர்மானிக்கப்பட்ட ஒரு கோட்பாடு. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலும் அதுதான் இடம்பெற்றிருக்கிறது. ஆனால் தொடர்ச்சியாக இந்திய ஒன்றிய அரசு, பிஜேபி அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து மத சார்புடைய செயல்பாடுகளையே மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்து மத பெரும்பான்மைவாதத்தை எப்படியாவது நிலைநிறுத்திட வேண்டும், இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக அனைத்து நடவடிக்கைகளையும் மேற்கொள்கிறார்கள். இந்த நடவடிக்கையும் எப்படி பார்க்கிறோம் என்றால், ஒரு மத வெறுப்பை, ஒரு மத சார்பை அனைவர் மத்தியிலும் விதைக்க பார்க்கிறார்கள். இதற்கு முன்பாக ஒரு கேரளாவில் ஒரு வழக்கானது உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது 1986. அந்த வழக்கு கேரள அரசுக்கும் பிஜோய் மற்றும் இமானுவேல் ஆகிய இந்த இரு தரப்புக்கும் இடையே இந்த வழக்கு பதியப்பட்டு இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது. இந்த வழக்கில் குறிப்பிடப்பட்ட விஷயம் என்னவென்றால், வந்தே மாதர பாடலை ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் எழுந்து நின்றான்
ஆனால் அவன் அந்த பாடலை முழுமையாக பாடவில்லை, அமைதியாக இருந்தான் என்று சொல்லி இந்த வழக்கானது பதியப்பட்டிருந்தது. மேலும் அந்த காலகட்டத்தில் இருந்த கேரள அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்த அமைச்சர் ஒருவர் நேரடியாக இதில் தலையிட்டு அந்த பள்ளி மாணவரை அந்த பள்ளியை விட்டு நீக்கியிருக்கிறார். அதற்கு நீதி கேட்டுத்தான் உச்சநீதிமன்றத்தில் இந்த வழக்கானது பதியப்பட்டது. உச்சநீதிமன்றத்தில் பதியப்பட்ட இந்த வழக்கை விசாரித்த சன்னம் ரெட்டி என்கிற நீதியரசர் அவர்கள் இந்த வழக்கை விசாரித்து இந்த வழக்குக்கு தீர்ப்பை வழங்கினார். ஒரு சிறப்பு வாய்ந்த தீர்ப்பு என்றே சொல்லலாம். என்னவென்றால், பேச்சுரிமை என்பது ஒவ்வொருவருடைய அடிப்படை உரிமை. அந்த பையனுடைய அடிப்படை உரிமை யாராலும் கேள்வி எழுப்ப முடியாது. இந்திய அரசியலமைப்பு சட்டம் என்ன சொல்கிறது என்றால், தேசிய அடையாளங்களை, தேசிய சின்னங்களை, தேசிய கீதத்தை மதிப்பளிக்க வேண்டும். அதற்கு எந்த விதமான எதிர்ப்பாக நடவடிக்கையில் மேற்கொள்ளக்கூடாது என்று சொல்கிறது. அப்படித்தான் அந்த வந்தே மாதர பாடலில் அந்த மாணவன் எழுந்து நின்று அதற்கான மரியாதையை செலுத்தினான். ஆனால் அவன் பாடுவதும் பாடாமல் இருப்பதும் அவனுடைய அடிப்படை உரிமை, அது பேச்சுரிமை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கி இருக்கிறது. எனவே இந்த வழக்கை நான் தள்ளுபடி செய்கிறேன், அவனை உடனடியாக பள்ளியில் சேர்க்க வேண்டும் என்கிற இந்த அறிவிப்பையானது வெளியிட்டது. இது மிக மிக அவசியமான ஒன்று. இப்பொழுது நாம் யதார்த்தத்தில் பார்க்கிறோம், வந்தே மாதர பாடலை அனைத்து அரசு அலுவலகங்களிலும் அரசு நிகழ்ச்சிகளிலும் பாட வேண்டும், பள்ளிகளில் பாட வேண்டும் என்று சொல்கிறதே இந்த அரசு என்றால், வந்தே மாதர பாடலை பாடக்கூடிய அரசு அலுவலர்களில் இஸ்லாமியை சார்ந்தவரும் இருப்பார்கள், கிறிஸ்தவர்களை சார்ந்த அரசு அலுவலர்களும் இருப்பார்கள், சீக்கியர்களை சார்ந்த அரசு அலுவலர்களும் இருப்பார்கள், பௌத்தத்தை சார்ந்த அரசு அலுவலர்களும் இருப்பார்கள், சமணத்தை சார்ந்த அரசு அலுவலர்களும் இருப்பார்கள். 2 பத்தியை அவர்கள் முழுவதுமாக பாடிவிடுவார்கள், அதற்கான மரியாதையும் அளித்து விடுவார்கள். ஆனால் இந்து தெய்வத்தை குறிக்கக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய இந்த பாடல் வரிகளை அவர்கள் பாடுவது என்பது எந்த விதத்தில் நியாயம்? இது எதை வலியுறுத்துகிறது? இதை எப்படி அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள்? உங்களிடம் ஆட்சி அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக மத சுதந்திரத்தில் கை வைக்கலாமா? ஒவ்வொருடைய மத சுதந்திரத்திற்கு எதிராக செயல்படலாமா? அவர் கட்டாயமாக பாட வேண்டும், கட்டாயமாக நின்று அதற்கு மரியாதை செலுத்த வேண்டும். இந்து தெய்வங்களாக இருந்தாலும் சரி, ஒரு இஸ்லாமியர் வாயிலிருந்து அது சொல்ல வேண்டும், ஒரு கிறிஸ்துவர் வாயிலிருந்து அதை பாட வேண்டும், ஒரு சீக்கியர் வாயிலிருந்து அது பாட வேண்டும், ஒரு பௌத்தர் இதை பாட வேண்டும் என்பது எந்த விதத்தில் நியாயம்? இது என்ன மாதிரியான உளவியல்? இதுதான் மத சார்புடைய உளவியல், இதுதான் மதவெறி அரசியல். இதைத்தான் தொடர்ச்சியாக பிஜேபி கும்பல் செய்து வருகிறார்கள். இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. அப்பொழுதிருந்த நம்மளுடைய முன்னோர்களே இதற்கான தெளிவான விளக்கத்தையும் கொடுத்து விட்டார்கள். அதன் பிறகு சின்னப்பரெட்டி என்கிற நீதியரசு கொடுத்த வழக்கும் இருக்கிறது. 1971 இந்தியாவினுடைய தேசிய அடையாள பாதுகாப்பு சட்டமானது இயற்றப்பட்டது. அந்த சட்டத்தில் தேசிய கீதத்திற்கு மதிப்பளிக்க வேண்டும், தேசிய கொடிக்கு மதிப்பளிக்க வேண்டும், அதை மீறினால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும் என்கிற அந்த சட்டமானது ஏற்படுத்தப்பட்டது. ஆனால் அதில் தேசிய பாடல் வந்தே மாதர பாடல் இடம்பெறவில்லை. அப்படி என்றால் அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்கள் முட்டாள்களா? அந்த சட்டத்தை கொண்டு வந்தவர்களுக்கு தெரியும், தேசிய கீதம் என்பது இந்திய நாட்டினுடைய ஒரு அடையாளம், தேசிய கொடி என்பது இந்திய நாட்டினுடைய அடையாளம். அதில் எந்த மத சார்பும் இல்லை. இந்தியர்கள் என்கிற ஒற்றுமை உணர்வு, ஓர்மைதான் இருக்கிறது. ஆனால் வந்தே மாதரத்தின் பாடல் 2 பத்திகளை தவிர மீதி இருக்கக்கூடிய 4 பத்திகளும் மத சார்புடைய இந்து மத தெய்வங்களை குறிக்கக்கூடிய பாடல் வரிகள் இடம்பெற்றிருக்கிறது. இதை எப்படி எல்லா மதத்தினரும் ஏற்றுக்கொள்வார்கள்? அப்படி என்றால் இஸ்லாமியர்கள் அவர்கள் எழுதியிருக்கக்கூடிய அல்லாவினுடைய பாடல் வரிகளை தேசிய கீதமாகவோ, கிறிஸ்தவர்களுடைய இயேசுநாதனுடைய பாடல் வரிகள் தேசிய கீதமாகவோ எல்லாரும் ஏற்றுக்கொண்டு பாடுவார்களா? இது எப்படி? இப்படி யோசிப்பதே தவறான ஒரு சிந்தனை. இப்படி நாம் பார்ப்பதே ஒரு தவறான அணுகுமுறை. குறிப்பாக அந்த சட்டத்தில் சொல்லுவது போல இந்திய அரசியலமைப்பு சட்டம் எமர்ஜென்சி காலத்தில் 1976 42வது அமெண்ட்மெண்ட், அதாவது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து, அப்பொழுது ஒரு இந்திய குடிமகனுடைய கடமைகள் என்கிற அடிப்படையில் 51
சட்டப்பிரிவு ஏ அந்த பிரிவில் தேசிய கீதம் தேசிய கொடியை அவமதிக்கக்கூடாது, அதற்கான மதிப்பை அளிக்க வேண்டும் என்கிற கடமைகளுள் ஒரு கடமையாக அப்பொழுது திருத்தப்பட்டது, கொண்டு வரப்பட்டது. அதிலே கூட தேசிய பாடல் இடம்பெறவில்லை, வந்தே மாதர பாடல் இடம்பெறவில்லை. இதிலிருந்தே தெரிகிறது நம்முடைய முன்னோர்களும் சரி, பிற்பாடு வந்த தலைவர்களும் சரி, இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய உயிர்மூச்சு கோட்பாடான மதசார்பின்மையை தூக்கி பிடித்தார்கள். அதற்கு எந்த பாதகமும் ஏற்படாத வகையில் அனைத்தையும் செய்தார்கள். ஆனால் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய பிஜேபி ஒன்றிய அரசு தொடர்ச்சியாக இந்து மதவாத அரசியலை தொடர்ச்சியாக எல்லா நிலைகளிலும் எடுத்து வருகிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. இதை திரும்ப பெற வேண்டும். இதனால் மிகப்பெரிய ஒரு சமூக பதற்றம், மத நல்லிணக்கம், மதச்சார்பின்மைக்கு எதிரான அரசியலால் இங்கே மோதல்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இதை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என்கிற கோரிக்கையை நாங்கள் முன்வைக்கிறோம்.